படிச்சிருக்கீங்க, அறிவு இருக்கு. ஆனா சில நேரம் தவறான முடிவுகள் எடுக்கிறீங்களா? என்னால தெரியாம தான் நடந்தது ஆன பிறகு வருத்தப்படுறீங்களா? அப்படின்னா, இந்த குறள் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு. இன்று நாம் பார்க்கும் குறள் 175 "அஃகி யகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெஃகி வெறிய செயின்" திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, அறிவு இருந்தாலே போதாது, அந்த அறிவு சரியான பாதையில் பயன்படுத்தப்பட வேண்டும். பிறர் பொருளை ஆசைப்படும் மனம் வந்தால் அது அறிவையே மறக்க வைக்கும். உண்மையான அறிவு என்பது தவறான ஆசையை கட்டுப்படுத்துவதில்தான் உள்ளது. சாலமன் பாப்பையா உரை பிறர் பியாருள் மீது ஆசைக்காண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களைச் செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பரந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன? சாலமன் பாப்பையா கூறுவது, பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களைச் செய்தால் பல நூல்கள் படித்து பெற்ற பரந்த அறிவினால் என்ன பயன் கிடைக்கும்? உங்களுக்கு தவறான ஆசை வந்தால் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. கட்டுப்படுத்துறேன், முயற்சி பண்றேன். இந்த குறள் உங்க மனச யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள் மனசுக்கு ஒரு மருந்து.